அன்பினர்களே, இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேலிய ராணுவ தரப்புக்குள் மாத்திரமல்ல, ராணுவ குடும்பக்குள் உள்ளிருந்தும். அப்ப என்னது ராணுவ குள்ளமும் ராணுவ குடும்பத்துக்குள்ளும் இருந்து பார்க்க போனால், இந்த மே மாச கணிப்பீட்டின்படி, அதாவது மிகப்பெரிய மன உளைச்சலும் அறமென்றலும் முழு பைத்தியங்களும் ஆகிவிட்டார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினர். இது குறித்து நாம் ஏற்கனவே 3 மாதங்களுக்கு முன்பும் பல செய்திகள் தந்திருக்கின்றோம். மிகப்பெரிய மன உளைச்சலில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் இருக்கின்றார்கள் என்று. அந்த வகையில் நீதிமன்றம் இந்த தகவல்களை வெளியாக்க விரும்பவில்லை அந்த இஸ்ரேலிய ராணுவத்தினால். ஆனால் எதிர்க்கட்சியினர் நீதிமன்றம் சென்று நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இப்பொழுது இந்த தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. உலகம் முழுவதும் பறந்து வாழும் இஸ்ரேலிய மக்கள் மத்தியிலும் இஸ்ரேலிய ராணுவ குடும்பங்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேலிய படைக்குள் 7241க்கும் அதிகமான இஸ்ரேலிய ராணுவத்தினர் மிகப்பெரிய மன உளைச்சல் அல்லது மனக்கசிவு காரணமாக, மனநல சீர்குலைவு காரணமாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மே மாத நிலவரப்படி, இந்த 2026 மே மாத நிலவரப்படி 7241 பேர் இந்த வாரத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 24,000 இஸ்ரேலிய ராணுவர்கள் மூளை காயம், அதாவது பிரெயின் இன்ஜூரிஸ் அவங்களுக்கு இன்ஜூரிஸ் ஏற்பட்டிருக்குது, அதாவது மூளை பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. அப்புறம் ஒரு மன உளைச்சலுக்கு அப்பால் காயங்கள், இஸ்ரேலில் படைகளுக்கு ஏற்பட்ட காயங்கள், அது சில போல ஹமாஸா இருக்கலாம், அப்பொழுது இவங்களோட ஹிஸ்புல்லாவா இருக்கலாம், எல்லா தரப்பிலையும் ஏற்பட்ட காயத்தில் 13,000 பேர் தீவிரமான மன உளைச்சல் மற்றும் அதிர்ச்சியிலும் இருக்கின்றார்களாம். இது தொடர்பான தகவல்கள் இன்று வியாழக்கிழமை வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மனநல சீர்குலைவு காரணமாக 7241க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய வீரர்கள் படையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஊடகமான ஹெரட்ஸ் வெளியிட்ட அறிக்கையின்படி, காசா போர் தொடங்கியது முதல் ஓராண்டு கால பகுதியில் மட்டும் 7241 ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் மனநல சீர்குலைவு காரணமாக நிரந்தரமாக பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அக்டோபர் 7, 2023, கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு தாண்டியில் போர் தொடங்கியிலிருந்து முதல் ஒரு வருடத்து நடந்த நிகழ்வு இது. போர்க்களத்தில் ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தம், அதிர்ச்சி மற்றும் போருக்கு திரும்ப இயலாத நிலை போன்ற காரணங்களால் இவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய ராணுவம் இந்த தகவல்களை பகிரங்கமாக வெளியிட தயங்கியதாகவும், பின்னர் தகவல் அறியும் சட்டத்தின் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் லா தாக்கல் செய்யப்பட்ட கோரிக்கைகள் மற்றும் நீதிமன்ற அழுத்தங்களுக்கு பிறகு இந்த தரவுகள் கசிந்ததாகவும் கூறப்படுகிறது. 2024 ஆண்டில் கடைசி காலாண்டில் இஸ்ரேலிய படைகளுக்குள் தற்கொலை சம்பவங்கள் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. 2025 ஆண்டில் இறுதியில் வெளியான தரவுகளின்படி சுமார் 10,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் மனநல சிகிச்சை மற்றும் பெற்று வருவதாகவும், மற்றும் இதில் பெரும்பாலானோர் போஸ்ட் ட்ராமேட்டிக், அதாவது மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டவர்கள், போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்று சொல்லப்படுகின்ற மன உளைச்சல் காரணமாகவும் அவர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து அதிர்ச்சி கூட்டும் புதிய தகவல்கள் இந்த மே மாதமே வெளியாக இருக்கின்றது. நிலைமை முன்பை விட மிகவும் தீவிரமடைந்துள்ளதாகவும் அந்த ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றது. 7241 வீரர்கள் ஏற்கனவே பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 24,000 இஸ்ரேலிய வீரர்கள் மூளை காயம், பிரெயின் இன்ஜூரிஸ் மற்றும் தீவிர மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கலாம் என்றும் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதுவரையும் 22,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் போர் காயங்களுக்காக சிகிச்சை பெற்று வருகின்ற. இதில் 60% பேர், சுமார் 13,000 பேர் தீவிரமான மன உளைச்சல் மற்றும் அதிர்ச்சி தொடர்பான பாதிப்புகளிலும் கொண்டுள்ளனர். அதிர்ச்சி கூட்டும் விகிதம் என்றால் 2026 ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இதுவரை மே மாதம் வரை சுமார் 10 ராணுவ வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இதில் ஏப்ரல் 2026 மட்டும் 6 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 2024, 21ஆகவும் 25, 22ஆகவும் இருந்த தற்கொலைகளின் எண்ணிக்கை கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இப்போது அதிகரித்திருக்கின்றதாம். இஸ்ரேலிய ராணுவம் இந்த தரவுகளை திட்டமிட்டு மறைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க ராணுவம் காலதாமதம் செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது.
வீரர்கள் மனநல பாதிப்பால் விலகுவதால் ஏற்பட்டுள்ள படை பற்றாக்குறையை சமாளிக்க பாதிப்புக்குள்ளான வீரர்கள் மீண்டும் கட்டாயப்படுத்தப்பட்டு போர்க்களத்துக்கு அனுப்பப்படும் முயற்சிகள் நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சொன்னா போருக்கு பிந்திய மன அழுத்த பாதிப்பு PTSD அடுத்த சில ஆண்டுகளில் 180% வரை அதிகரிக்கும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுருக்கமாக சொன்னால் காசா போர் தொடங்கி 2 ஆண்டுகளை நெருங்கும் நிலையில் உடல் ரீதியான காயங்களை விட மன ரீதியான பாதிப்புகள் இஸ்ரேலிய ராணுவத்தை பெரும் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளன என்றும் இது அந்த நாட்டின் சமூக பொருளாதார கடமையிலும் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கையை விடுக்கின்றனர். காசா போரின் போது ஏற்பட்ட மனநல சீரழிவு காரணமாக 7241 இஸ்ரேலிய அதிகாரிகளும் வீரர்களும் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் 2024 ஆண்டில் அதே ஆண்டில் பிற்பகுதி தற்கொலை வழக்குகள் இரட்டிப்பாயுள்ளன. அதே நேரத்தில் இராணுவம் முழுமையான தரவுகளை மறைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காசா மீதான தனது தொடர்ச்சியான போரின் போது மனநல காரணங்களுக்காக 7000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இஸ்ரேலிய ராணுவம் நிரந்தரமாக பணி நீக்கி இருக்கின்றது. இது கடுமையான ராணுவ சேர்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவு என்றும் சொல்லப்படுகிறது. ஜூன் 2024 முதல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ கோரிக்கைகளுக்கு இஸ்ரேலிய ராணுவம் பதிலளிப்பதை நிறுத்திவிட்டது. 120 நாட்கள் என்ற சட்டப்பூர்வ காலக்கெடு இருந்த போதிலும் ராணுவம் தரவுகளை வெளியிடுவதை தவிர்த்து நீதிமன்ற மனுக்களுக்கு மட்டுமே பதில் அளித்துள்ளது. தற்கொலை வீதங்கள் இரட்டிப்பாயின பிம்ம மேலாண்மை குற்றச்சாட்டு என்றும் சொல்லப்படுகிறது. தற்கொலை கேசுகள் அதாவது இஸ்ரேலிய படைகளுக்கு தற்கொலை கேசுகள் அதிகரிப்பாயுள்ளதை காட்டுகின்றன என்றும் மனிதவள துறையின் அதிகாரிகளும் ராணுவ செய்தி தொடர்புகளும் ராணுவத்தின் பொது பிம்பத்தை சேதப்படுத்தக்கூடிய தகவல்களை வெளியிடுவதை வேண்டும் என்றே தாமதப்படுத்தியுள்ளனர் அல்லது தடுத்துள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது. காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை துருக்கி தொடர்ந்து கண்டித்து வருகிறது. மேலும் இந்த சமீபத்திய வெளிப்பாடு இஸ்ரேலிய படைகள் மீது போரினால் ஏற்படும் உளவியல் பாதிப்புகள் குறித்து அதிகரித்து வரும் சர்வதேச ஆய்வுகளுக்கு மேலும் வலு சேர்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பகுதி தகவல்களை வெளியிட நீதிமன்றம் கட்டாயப்படுத்துகிறது. புள்ளி விவரங்கள் மறைப்பதற்கான முயற்சிகள் இருந்த போதிலும் இஸ்ரேலிய நீதிமன்றம் போர் தொடர்பான பகுதி தரவுகளை ஒப்படைக்குமாறு ராணுவத்தை கட்டாயப்படுத்தி இருக்கின்றது. இது இஸ்ரேலின் வரலாற்றில் மிக உயர்ந்த எண்ணிக்கையாக கருதப்படுகிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்குள் இருக்கும் நிபுணர்கள் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதை விட உண்மைகளை மறைப்பதிலேயே தங்கள் முயற்சிகளை குவித்துள்ளனர் என்றும் அந்த அறிக்கைகள் சொல்லுகின்றது. இது மிகப்பெரிய ராணுவத்துக்குள் பின்னடைவு என்றும் ராணுவத்தில் கட்டாய சேவையாக வழங்கப்பட்டாலும் நாட்டை விட்டு சில இளைஞர்கள் வேறு பணக்கார வாலிபர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம், தொடர்ச்சியான ஆய்வுகளும் வந்த மனம் இருக்கின்றது. நாம் அடுத்ததாக தமிழக பக்கத்துக்குள் சொல்லுகின்றோம். மீண்டும் தமிழக காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.